ஹலோ மக்களே 313வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா மேரி கப்பலை எரிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதெல்லாம் பயணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்த்தா எல்லார்ட்டையும் இது மன்னிப்பு கேட்க என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்களை என்னால் இங்கேருந்து கேரி பண்ணிட்டு போக முடியாதுன்னு சொல்லுது. சொன்னு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மேரி நீலாம் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நாங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும், உன்னை இப்படி விட்டுட்டு போறோமேன்னு சொல்லிட்டு லூஃபியை அழ ஆரம்பிச்சிட்டான். சோரம் சாஞ்சி முட்டாளு அவனுக்கு உன்னை ஏகப்பட்ட தடவை உடைச்சிருக்காங்க. ஆனால் உசப் உன்னை எத்தனை தடவையோ ஃபிக்ஸ் பண்ண பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் உங்க கூட இருந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மேரி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் உங்க கூட இருந்த நாள் கம்மியா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லிட்டு மேரி கப்பலே எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. மேரின்னு அப்படி லூஃபி கத்துறான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா 2 நாள் போகுது. என்னன்னு பார்த்தா வாட்டர் சோனை தான் காட்டுறாங்க. வெளியூருக்கு போன எல்லா மக்களுமே திரும்பி வாட்டர் சோனை நோக்கி திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணி ஜோரோவை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் சோடையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா அந்த ஸ்வாடு ரஸ்ட் பண்ணி விட்டுருப்பான். அந்த ஸ்வாட் அப்படியே ரஸ்ட் ஆகி அந்த துண்டு துண்டா போயிருந்திருக்கும். அந்த உபஷிரி ஸ்வாட அந்த ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பான். அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா நம்மளோட ஒரு ஸ்வாட் போயிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் தான் கட்டுறாங்க. எல்லாருமே அக்கோலாகன்ல அந்த இடம் ஏகப்பட்ட சேதம் அடைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வாட்டி இதை ரிப்பேர் பண்றது நம்மளுக்கு வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பார்த்தா பாலி அந்த குரூ நடந்துகிட்டு இருக்காங்க. பொண்ணுங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலி ஒன்னும் சும்மா இல்ல. எங்கெங்கெல்லாம் பிரிட்ஜ் உடஞ்சிருக்கோ, எங்கெங்கெல்லாம் வீடு எல்லாம் உடஞ்சிருக்கோ, நம்ம தாண்டா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பாலி அவனோட மொத்த குருவுமே இறக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு மாசத்துக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு பாலி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கடா, கல்லில கம்பெனிக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பிராங்கி ஹவுஸ் தான் காட்டுறானுங்க. பிராங்கி ஆளுங்க திரும்பி அவனோட வீட கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சீக்கிரம் கட்டி முடிக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நம்ம சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜாம்பாயிட்ட பேசுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் பேசுறான், டே நீங்க 2 ரெஸ்ட் எடுங்கடான்னு சொல்றான். பார்த்தா ஜோடத்தையும் கோமராயும் தான் காட்டுறாங்க. அதுக்கு இன்னும் உயிரோட தான் இருக்கு. டே அந்த 2 சொன்னான்டா, அதான் அந்த மான் பையன், உங்களை ரெஸ்ட் எடுத்தா நீங்க சரியாயிருவீங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றானுங்க அவனுங்க. அது பிறகு சாம்பாய் வரான். டேய் சீக்கிரம் வாங்கடா, கொஞ்சம் கையை கொடுங்கடா, ஷிப்மெண்ட் கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படின்னா கடைசி அது வந்துருச்சா சார்ன்னு சொல்றான் அவன். ஆமாடா அது பொருள் வந்துருச்சு, வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பொருள்னே தெரியல. திரும்பி எங்க காட்டுறாங்கன்னா கலீலா கம்பெனி தான் காட்டுறாங்க. அந்த இடமே டோர்லாம் ஓப்பன் இல்லாம இருக்கு. என்னன்னு பார்த்தா மக்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க மன்னிப்பு கேட்கணும் பைரட்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே அவங்க எல்லாம் இப்ப யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்றானுங்க வாசல்ல இருக்கவனுங்க. அவங்க நம்ம ஐஸ்பர்க்கே காப்பாத்திருக்காங்க, அவங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருமே நிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்லாம் வாசல் நின்றுட்டு இருக்கானுங்க. டே யாரையும் உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பைரட்டை பார்க்கணும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விடவே மாட்டேங்கானுங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த ஜெயின்ஸ் உள்ளதான் நின்றுட்டு இருக்கானுங்க. அங்க என்னெல்லாம் சாஞ்சோ அதெல்லாம் அசால்ட்டா தூக்கி வைக்கிறானுங்க. ஜெயின்ஸ் உண்மையில் நீங்க வேற ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க அவங்க. இதுல எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு ஓமியும் காஷியும் பேசுறாங்க. உசப் காஷி மேலதான் உட்காந்துருக்கான். கிங் ஆஃப் ஸ்னைப்பரு நீங்க இருக்கிறது உனக்கு சந்தோஷம் தானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஓமியும் காஷியும். ஏன்னா இதை கேட்டோம்னா எங்களோட பாஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அங்க இருந்து போய் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு திரும்பி எல்பாஃப் போலான்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உங்களுக்கு சந்தோஷம்னா சொல்லுங்க, என் கூட வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நானான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். டேய் நான் இந்த குருவை விட்டு போறேன்னு சொல்லிட்டு உசப் சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இவ்வளவு நேரம் ஒன்னா இருந்தது ரோபினை காப்பாத்த தான் போயிருந்திருப்பான். ஆனா அந்த குருவில் அவன் சேர்ந்திருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் எங்க காட்டுறாங்கன்னா கல்லில கம்பெனியோட ரெசிடென்சி தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன வீட காட்டுறாங்க ஒரு இடத்துல. என்னன்னு பார்த்தா ஐஸ்பர்க்கும் பிராங்கி தான் ஒண்ணா உட்காந்துருக்காங்க. அப்படின்னா நீ ப்ளூ பிரிண்ட்டை எரிச்சிட்ட அப்படிதானு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கேட்கறான். அது நல்லதுதான் சொல்றான். கவர்மெண்ட்டையவே எதிரியா மாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆமா அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. இப்ப நீ என்னதை தாண்டா வரைஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். எல்லா வாட்டியும் மக்கள் அக்கோலாகன் ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பிரச்சனை அடுத்த வாட்டில வரக்கூடாது. ஆனா இந்த வாட்டி அலையினால நம்ம ஊரே அழிஞ்சிருக்கும்டா. ஆனா எப்படியும் நம்ம தப்பிச்சிட்டோம், அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஆமாடா அந்த ஐஸ்லாண்டே கொஞ்சம்னா முங்கி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் பிராங்கி. இந்த மொத்த ஐஸ்லாண்டுமே நம்ம மெத்த கூட போறோம்னு சொல்றான். என்னடா வாட்டர் சவுண்ட் ஷிப்பா மாத்த போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே உனக்கு ஒரு விஷயம் மறந்துருச்சாடா, இந்த உலகத்துல எது நடக்க முடியாதுன்னு மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதை பாசிபிள் ஆக்கினதாண்டா நம்ம ஆளு. அவரோட ஸ்டூடெண்டா இருக்கும், நம்மளால முடியாதான்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கேட்டுக்கிட்டு இருக்கான். டாம் தானடா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி யோசிச்சு பாக்குறான். நீ சொன்னது கரெக்ட் தான்டா, அதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா போன் வருது. யார்டான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சாம்பாய் நான் பேசுறேன் பாஸ், சீக்கிரம் வாங்க, நம்மளோட வீட கட்டி முடிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்க ஒரு விஷயம் பேசுனீங்கல்ல, 200 மில்லியன் பெரிஸோட ட்ரெஷர் இங்க வந்துருச்சு சார், அந்த விஷயம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு வழியா வந்துருச்சாடா, அந்த பொருளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா டெம்பரரியான ஒரு கோர்ட்டஸ் தான் காட்டுறாங்க. அங்க லூஃபியை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. குறப்படி கத்திக்கிட்டு வரா, டே நான் வந்துட்டடான்னு சொல்லிட்டு சிம்னே கிம்னெல்லாம் எஞ்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு வராங்க. தவளையும் உடச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க. டே நீ வெளியே இருன்னு சொல்றாங்க. ஆனா லூஃபியை தான் காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு சாப்பாட வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். டேய் ஒரு வழியா எக்ஸாஸ்ட் ஆயிட்டு எல்லாம் சண்டை முடிச்சுட்டு ஒரு வழியா எஞ்சிட்டீங்களாடான்னு சொல்லிட்டு கொக்கர பாட்டி வரா. இந்த பைரட் கிங் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரா பாட்டி. தூங்கிட்டு
தூங்கிட்டானா தூங்கிட்டு இப்பதான் எஞ்சானு சொல்லி கேக்குறா. அவன் எங்க தூங்குனா அவனை நல்லா பாருங்க தூங்கிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் சாஞ்சி. இந்த பைரட் கை உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா சிம்னு. உங்க லாக் போஸ்ட் 2ல இருந்து 3 நாள் வந்து ரெடி ஆயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. என்னன்னு பார்த்தா நாமி ஒரு மாதிரி கிறங்கி படுத்திருக்கா. லாக் போஸ்ட் என்னதான் ரெடி ஆனாலும் எங்களால இங்க இருந்து மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அப்படி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 100 மில்லியன் பெரிசை வச்சுதான் நாங்க கப்பலே சரி பண்ணு நினைச்சோம், கிளாத்ஸ் வாங்கணும், பர்னிச்சர் வாங்கணும்னு நினைச்சோம், ஆனா இப்ப எதுவுமே இல்ல, எல்லாமே போயிருச்சுன்னு சொல்றா நாமி. சரி இதுக்காண்டிதான் வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றா. விசிட்டர்ஸா எவன்டாவன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நாமியோட அந்த ஆரஞ்சு மரத்தை வந்து கொடுக்குறானுங்க. உங்களை வெளியே அனுப்பிச்சு பார்த்துருக்கீங்களா, மன்னிச்சிருங்க, நீங்க ஐஸ்பர்க்கை கொல்ல வந்தவங்கன்னு நினைச்சோம், ஆனா உங்களோட பொருளை அழியதுக்கு முன்னாடி உங்க பொருளை நாங்க எடுத்து வச்சிருந்தோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சொன்னோடனே நாமி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. டேய் நான் வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு சோப்போ ரோபின் வராங்க. சாஞ்சி எப்பவும் போல ரோபின் சுத்திக்கிட்டு வரான் ஒரு பக்கம். டேய் நான் போயிட்டு பிராங்கி ஃபேமிலி கைஸை பார்த்துட்டு வந்தேன், அவங்க இன்ஜுரிஸ் வந்து சரி பண்ணிட்டேன், ரோபின் மேல இருந்து ஒரு கண்ணை கூட எடுக்கலடா, அவளை சேஃபா வந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றான் சோப்பர். டேய் நான் இனிமேல் எங்கேயும்லாம் போக போறேன்னு சொல்றா அவளும். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் இங்க பாருங்கடா என்னோட மரத்தை பாருங்கடா சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஒரு பக்கம் பிராங்கியோ டான்ஸ் ஆடிட்டு வரான். டேய் எல்லாரும் தயார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்னு வரான். என்னடா பிராங்கி அப்படி என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் உங்கள்ட்ட இம்பார்ட்டன்டான விஷயத்தை உங்கள்ட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ண வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னடா இவன் டிஸ்கஸ் பண்ண வந்தான் சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் உங்கள்ட்ட ஒரு ஐலாண்டோட பிரச்சனையை பத்தாண்டா சொல்ல வந்திருக்குன்னு சொல்றான். டேய் உன்னோட கதைலாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான் சாஞ்சி. டேய் வாய மூடு, நான் சொல்ற கதையை தெளிவா கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு ஐலாண்ட் இருந்துச்சுடா, அந்த ஐலாண்ட்ல வந்து எப்பவுமே வாரும் கேனர் பால் சத்தம் தாண்டா கேட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாருமே ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் சொல்றாங்க. அங்க ஏகப்பட்ட இழப்பு சாவு எல்லாமே இருந்துச்சு, அங்க ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் அழிஞ்சாலும் அந்த மரம் இது வரைக்கும் சாஞ்சதே கிடையாது, அந்த மரத்துக்கு எதுவுமே ஆனது கிடையாது சொல்றான். இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரீனா அது மட்டும் தான்டான்னு சொல்றான். அந்த மரத்துக்கு பேரு ஆடம் சொல்றான். அது ஒரு பொக்கிஷ மரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மரத்துக்கு இப்ப என்னடா விஷயம் சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். டே அந்த மரம் வந்து இப்ப பிளாக் மார்க்கெட்ல விற்க வந்துச்சுடா, மரத்துக்கு விலை வந்து 200 மில்லியன் பெரிஸ் சொன்னாங்கடா, ஆனா அந்த சமயத்துல அவ்வளவு காசு இல்ல, அந்த சமயத்துல தாண்டா ஒரு பைரட் குரு என் கண்ணு முன்னாடி வந்தாங்கன்னு சொல்றான். அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் அந்த பைரட் குருவே நாங்க தாண்டா, எங்கள்கிட்ட திருடிட்டு ஏன்டே சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். மரத்தையோட வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே வாய மூடுறா, நான் சொல்றத கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன்டா, நான் இனிமேல் ஒரு கப்பலே ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டர் வழியை நோக்கி நான் போக ஆரம்பிச்சிட்டேன்டா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நினைச்சேன்னு சொல்றான். அது மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட் எனக்கு கிடைச்சிருச்சுடா, அது என்னோட ட்ரீம் கப்பல்டா, அது இந்த மரத்தை யூஸ் பண்ணி தான் அந்த கப்பலை சரி பண்ணணும்னு நினைச்சேன், செய்யணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் வந்து இந்த உலகத்துல எங்க போனாலும் என்ன ஆகாதுடா, அந்த கப்பலை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு வாட்டி மட்டும் அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா என்னோட கப்பலை எடுத்துட்டு நீங்க செட் சேல் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பிராங்கி. டேய் நீ என்னடா செய்ய போற, எங்களுக்கு நீ ஒரு கப்பல் செஞ்சு தரப்போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா என்னோட மாஸ்டர் பீஸை வந்து நான் சாதாரண ஆளுக்குலாம் கொடுக்க கூடாதுல, சிறப்பான ஆளுக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்க காசை என்கிட்ட தந்துட்டீங்கடா, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றாங்க. கோல்ட் ரோஜர் மட்டும் தாண்டா அந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாரு, ஓரோ ஜாக்சன் கப்பல்ல தாண்டா அவர் போய்கிட்டு இருந்தாரு, அது இந்த பொக்கிஷ மரத்துல இருந்தா செஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்கடா, நீங்க நினைச்சதோட ஒரு சிறப்பான கப்பல் நான் செஞ்சு தரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ கப்பல் செய்ய போறியாடா, டாமோட ஆள்டா நீ செஞ்சா சிறப்பா தான்டா இருக்குன்னு சொல்றா பாட்டி. வேர்ல்டுலே பெஸ்ட் ஷிப்ரிஸ்ட் பண்ணா அது டாம் மட்டும் தான். இப்போ அவங்களோட அப்ரெண்டிஸ் வந்து மொத்தமே 2 பேர் தான், ஐஸ்பர்க்கும் பிராங்கியும் தான். என்னோட கப்பல் நான் செய்ய போறேன்னு சொல்றான் அவன். அதை கேட்டு என்ஜாய் பண்றாங்க. பிராங்கி ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு லூஃபி இதை கேட்டோம்னா என்ஜாய் பண்ணிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல சடனா என்னன்னு பார்த்தா மெரன் ஷிப்பை தான் காட்டுறாங்க. ஜோரோ வேகமா ஓடி வரான். டே இது பிரச்சனைடா, லூஃபி என்னடா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா எப்பவும் நம்மள வழி மாதிரி வருவான்ல, அதே மாதிரி வழி மாதிரி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். தப்பான திசைக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு வேற திசைக்கு போயிட்டு திரும்பி அந்த திசைக்கே வரான். தப்பா வருது, நம்மளோட வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மொத்தம் மெரன் வந்துகிட்டு இருக்கு, இந்த பைரட்ஸ் தான் கேப்சர் பண்ண வருது. டே வைஸ் அட்மிரல் கார்புடா, இவரு வரானாங்க சாவு வருதுன்னு அர்த்தம் சொல்லிட்டு. டே கோல்ட் ரோஜரே வளைச்சவர் இவர் ஒருத்தர் தான்டா, இவர் எங்கடா இங்க வராருன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. லெஜெண்டரி மெரின் வராருன்னா அங்க பெரிய பிரச்சனை வரப்போன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க ஜோரோ விஷயத்த சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாருடா ஒரு முட்டாள் வந்து வழி தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 2 பசங்க வராங்க. டேய் உன் மூஞ்ச நான் பாக்கணும்னு சொல்றாங்க. பார்த்தா ஜோரோ திரும்புறான். இங்கேயோ வைஸ் அட்மிரல் கார்ப்ப தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கு அசால்ட்டா வராரு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு. முகிவரசுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டே வாய மூடுறான்னு சொல்றாங்க. டேய் 2 பேரும் நீங்க இங்க இருங்கடான்னு சொல்றாரு கார்ப்பு. சரின்னு சொல்றாங்க. பார்த்தா யாருன்னே தெரியல. கார்பு போயிட்டு நக்கலா சிரிக்காரு, ஒரு ரட்டி அடிக்காரு, வீடு துண்டு துண்டா போகுது. யாரா வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் முகிவராசு நீங்க இங்கே இடம் இருக்கீங்க, நான் மங்கி டி லூஃபிய பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. இவனடா தூங்கிக்கிட்டு இருக்கான்,
இந்த வாரம் சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போறாரு. கண்ணிமைக்கு நேரத்துல போய்கிட்டே இருக்காரு அவரு. ஒளிடான்னு சொல்லிட்டு லூஃபி தூக்கிட்டு ஒரு அடி அடிக்காரு. லூஃபி செதறிட்டான். தலைவலிக்குன்னு சொல்றான் அவன். யாரா இவர் பாஞ்சு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. என்னோட அடி எப்படி நல்ல பாசமா வலிச்சுச்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. லூஃபி அப்படின்னு சொல்றாரு அவரு. தாத்தா அப்படின்னு சொல்றான் அவன். என்னது தாத்தாவான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. வைஸ் அட்மிரல் கார்ப் வந்து உன்னோட தாத்தாவா? இது என்னடா ட்விஸ்ட்னு சொல்லிட்டு மிரளதாங்க. அதோட முடியுது. அதுக்கு அடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.